பத்ரு போர் ஏற்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆலிம்கள் மத்தியில் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. என்னென்ன விஷயம் சொல்கிறாங்க, பத்ரு போர் ஏன்பா நடந்துச்சு அப்படின்னு கேட்டால், நம்ம பிரபலமான தஃப்சீர்கள்லாம் எடுத்து பாருங்கள். குர்ஆன் பீஜாவுடைய மொழிபெயர்ப்பு இருக்குது, அதில் எடுத்து பாருங்கள். அதில் எல்லாம் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு விளக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதெல்லாம் அந்த விளக்கங்கள்லாம் அதெல்லாம் மைண்ட்லேருந்து மாறணும். ஏன்னா அதே நமக்கு புரியலைன்னா அதுக்கப்புறம் நமக்கு ஒன்றுமே புரியாமல் போயிடும். அபூ சுஃபியான் வந்து வியாபார கூட்டத்தை வந்து பிடிக்க போனது, ரசூலுல்லாஹ் வந்து வியாபார கூட்டத்தை பிடிக்க போனாங்க. ஏன் பிடிக்க போனாங்க அப்படின்னா, இந்த வியாபார கூட்டம் பணத்தை விற்று, அதாவது இந்த காசை விற்று ஆயுதம்லாம் போய் வாங்கிட்டு வந்து மதீனா மேலே தாக்குதல் பண்ணுறது இவங்களுடைய திட்டமா. அது பாருங்க, இந்த திட்டம் அபூஜஹலுக்கு தெரியுமான்னு தெரியாது, இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அபூஜஹலுக்கு தெரியாத திட்டத்தை இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த திட்டம் இவங்க சொல்றதுலயே ஓட்டைங்கிறது நல்லா தெரியும். ஏன்னா அதாவது அபூ சுஃபியான் வரும்போதே இவங்க இங்க மக்காலிருந்து படைகளோட கிளம்பிட்டாங்க. அபூ சுஃபியானை ப்ரொடெக்ட் பண்ண வரும்போதே இவங்க கிட்ட என்ன இருக்கு, 1000 பேரு படைபலத்தோட தான் வர்றாங்க. இத வித்து இந்த காசுல வந்து ஆயுதம் வாங்கணுங்கிற நிலைமை வந்து யாருக்கு இல்ல, குறைஷிகளுக்கு இல்ல. ஏன்னா ஆல்ரெடி இவங்க கிட்ட மிலிட்டரி ஃபோர்ஸ் இருந்தது, படைபலம் எல்லாமே இருந்தது, இது எல்லாமே இருந்தது. இது ஒரு சொத்தையான சமாளிப்பு, இதுவும் நிக்காது. ரெண்டாவது என்ன சொல்றாங்க, இந்த வியாபார கூட்டத்தை பிடிக்க போறதா இருந்தாலும் வியாபார கூட்டத்தை ஏன் போய் பிடிக்க போகணும், அது பாட்டுக்கு வியாபாரம் பண்றதுக்கு போகுது, சண்டை போடுறதுக்கு மதீனாவுக்கு வந்து சண்டை போடுறதுக்கு, அது பாட்டுக்கு மக்கால கிளம்புது, சிரியாவுக்கு போகுது, சிரியாவுக்கு போயிட்டு அது பாட்டுக்கு வித்துட்டு அந்த தான் உண்டு வேலை உண்டுன்னு அந்த வியாபார கூட்டம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் போகுது. இவர் போய் ஏன் போய் அதை போய் பிடிக்கணும்? இதை யோசிச்சு பார்த்தாலே தெரிஞ்சிடும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அந்த அட்டாக் வந்து செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து இதுல இருந்து புரிஞ்சிடும். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் மறந்துடுறாங்க. இன்னொரு விஷயம் வரலாற்றுல இருந்து என்ன மறைச்சிடுறாங்க அப்படின்னா, பத்ரு போர் வந்து முதல் போர் அப்படிங்கிறாங்க. 9வது போர் தான் பத்ரு போர். அதற்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8 வாட்டி வந்து அட்டெம்ப்ட் பண்றாங்க, முடிய மாட்டேங்குது. 8 வாட்டி படைப்பிரிவுகளை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புறாங்க. வெறும் 6 மாசம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் உட்கார்ந்து இருந்தாங்க. 6 மாசத்துக்கு அப்புறம், அதாவது இந்த 6 மாசம் கூட அக்ரிமெண்ட்ஸ் தான், அங்கங்க போய் அக்ரிமெண்ட் போடுறது, மஸ்ஜித் நபவி கட்டுறது, இங்க இன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது, அதாவது ஒரு சிட்டியை ஸ்ட்ராங் பண்றது. ஃபர்ஸ்ட் வலுவான ஒரு ஊரை கட்டமைச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் வெளியே கொண்டு போய் அந்த பார்டர்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் படைப்பிரிவு 6 மாசத்திலே கிளம்பி போயிருச்சு. அப்ப அந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா, இந்த பத்ரு போரை கூட பாத்தீங்கன்னா வரலாற்று ஆசிரியர்கள் என்னன்னு சொல்லுவாங்க தெரியுமா, இரண்டாவது பெரிய பத்ரு போர்னு தான் சொல்லுவாங்க. அப்ப குட்டி பத்ரு போர்னு நடந்திருக்கு, அப்ப பெரிய பத்ரு போர்னு தான் இதை சொல்லுவாங்க.